Srimati Lavanya ma'am to address the students. Kindly come to the dash. Respected Vice Chancellor sir and all the dignitaries on dais, all parents and students, very good morning. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களெல்லாம் பார்க்கும்போது. எத்தனை பேர் இதில் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பிஜி முடிச்சிருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸு? நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா இப்போ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படின்றது திருப்பி ஒரு பூம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் யூஎஸ்ஆர்பி இஸ் எங்களோட யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். ஸோ we conduct the exams, we know the amount of quality of students coming up. We have கான்ஸ்டபிளரியில் எங்ககிட்ட பிஹெச்டிஸ் இருக்காங்க, எம்ஃபில் இருக்காங்க, டபுள் டிகிரி இருக்காங்க, பிடெக், எம்டெக், ஈவன் அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தட் இஸ் த குவாலிட்டி வி கெட் இன்சைட் இன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். ஸோ ஜென்ரலாக நான் ப்ரிப்பேர் பண்ணும் போதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருந்தோம் உங்கள் டைரக்டரோட. ஜென்ரலி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது யூபிஎஸ்சியில் 180 சீட்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்கும். நவ் இட் இஸ் டபுள்டு, நான் டபுள் மட்டும் இல்லை, இன்டூ 10 டைம்ஸ் ஆயிடுச்சு. சம்டைம் 1500 சீட்ஸ் எல்லாம் வருது. ஸோ ஈக்குவலி த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ் இனஃப் டு கம் இன்சைட் த சர்வீஸ். உங்களுக்கான வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப நிறைய. இப்போ வெராண்டா ரேஸ் அகாடமி மாதிரியெல்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது பெருசாக கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன படிக்கணுன்றது நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எவ்ரி ஃபோர்ட்நைட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பருக்காக வெயிட் பண்ணுவோம். அது வந்து டிமாண்ட் இருக்கும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வந்து டிமாண்ட் இருக்கும். முதல்ல சொல்லி வைக்கணும், நியூஸ் பேப்பர் பர்சன்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும். கிடைக்காது, 2-3 பேர் சேர்ந்து வாங்குவோம். உட்காந்து ஒரு பேப்பராக என்னென்ன எக்ஸாம்ஸ் வந்திருக்குன்றது பார்ப்போம். சில எக்ஸாம்லாம் என்னன்னே புரியாது. இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸாம்னு தெரியும். டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூகுளும் இது மாதிரி ரேஸ் அகாடமி மாதிரி உங்களுக்கு மென்டாஸும் இருக்காங்க. எங்களுக்கு யூஎஸ்ஆர்பின்னு என்ன கண்டுபிடிக்கிறதுக்கே 10 நாள் ஆகும். டிஸ்கஸ் பண்ணுவோம், யார்ட்டையாவது கேட்போம், லைப்ரரி போவோம். எங்களோட செட்டப்பில் நாங்கள் படித்ததே வேறு. லைப்ரரி போனீங்கன்னா சீன் சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், கன்னிமரா லைப்ரரி, பெரியார் லைப்ரரி, இங்கெல்லாம் வந்து லைனாக கீழே உட்காந்துருப்போம். உட்காந்து புக்கு வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். உங்களுக்கு வந்து இப்போ வந்து சிஸ்டமேட்டிக் கோச்சிங் இருக்குது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்களுக்கு வந்து தேடல் ரொம்ப பெருசாக இருந்தது. எதை படிக்கணும், எந்த எக்ஸாமு எது படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், சிலபஸ் என்ன, எதை மாதிரி கொஷின்ஸ் வரும். கொஷின் பேப்பர்லாம் புக்லெட் வாங்கிறதுக்கு ட்ரிப்ளிகேனில் புக் பண்ணி வைப்போம். ட்ரிப்ளிகேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், சென்னை புக் ஹவுசஸ் நிறைய இருக்கும். சொல்லி வைப்போம், டிமாண்ட் இருக்கும், போய் வாங்கிட்டு வருவோம். 2-3 பேர் ஷேர் பண்ணி வாங்குவோம். நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து ஃபண்டிங்கும் இருக்காது எங்களுக்கு. பேரண்ட்ஸை வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து கொடுக்குற காசை சேர்த்து வச்சு அதில் ஒரு புக்கு வாங்கி ஷேர் பண்ணி படிப்போம். இன்னும் அது மாதிரி படிக்கிறவங்களாம் இன்னும் இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. என்னென்னா டைவர்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ எங்கள் கையில் ஃபோன் கிடையாது, அதனால் எங்களுக்கு புக்கு மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு டாபிக்ஸ் நிறைய இருக்காது. படித்தா அதே ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ் இதையே தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டாபிக்ஸ் நிறைய இருக்குது. அடுத்து வந்து உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டியோட அடுத்த படம் என்ன ரிலீஸ் ஆக போகுது, இல்லை உங்களுக்கு ஃபாரினில் போய் செட்டில் ஆன ஃப்ரெண்டு எப்படி செட்டில் ஆகிட்டா, நம்ம என்ன இன்னும் பண்ணிகிட்ருக்கோம், இது மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய இருக்குது. எங்களுக்கு அந்த டாபிக்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எங்களுக்கு வந்து ஒரு புக்கை முடித்து அதில் மட்டும்தான் டிஸ்கஷன் இருக்கும்னா, நீங்கள் ஒரு டாப்பிக்கை சர்ச் பண்ணும்போது இன்னொரு டாபிக் கிடைக்கும், இன்னொரு டாபிக் உள்ளே போயிட்டே இருப்பீங்க. ஸோ எங்கே நிறுத்தணுன்றது உங்களுக்கு தெரியாது. தட் இஸ் வேர் யூ ஷுட் பி அவேர். நம்ம என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ அந்த ரேஸ் அப்படின்னா வந்து இட் இஸ் நாட் த ரேஸ் அமாங் யோர் செல்ஃப், இட் இஸ் அ ரேஸ் இன்சைட் யூ, இட் இஸ் அ ட்ரைவ் இன்சைட் யூ. நீங்கள் என்னவாக விரும்புகிறீங்க, நீங்கள் எதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பக்கத்தில் இருக்கவங்க பிஓ ஆகிட்டாங்கன்றதுக்காக நான் பிஓ ஆக முடியாது. இன்றைக்கி வந்து டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு வந்து மேக்ஸ் எல்லாம் ஐம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஐ கேன் புட் ஆப்டிடியூட் பட் மேக்ஸ் ஐ கான் டூ. என்னை போய் ஒரு பேங்கிங் செக்டர் பிஓ எக்ஸாம் எழுதி சொன்னால் என்னால் எழுத முடியுமா? இன்றைக்கும் என்னால் எழுதி பாஸ் பண்ண முடியாது. ஆனால் என் பக்கத்தில் இருக்கவங்க இன்ஸ்பயர் ஆகி பிஓ ஆகிட்டாங்கன்னு நான் அந்த எக்ஸாமுக்கு 2 வருஷம் படிச்சுன்னா என்ன ஆகும்? என்னால் ஆக முடியாது. ஸோ யூ ஷுட் ஐடென்டிஃபை யுவர் டேலண்ட், வாட் யூ ஆர் குட் அட் இட், வாட் யூ வாண்ட் டு பிகம் இஸ் வெரி மோர் இம்பார்ட்டண்ட். அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதை வந்து இட் ஷுட் பி லைக் வாழ்க்கையில் அது ஒரு தவமாக இருக்கணும், உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இதுதான் வேணும். சின்ன வயசில் அடம் பிடிப்போம் இல்லையா, ஒரு பொம்மை வேணுன்றதோ ஒரு சின்ன கார் பொம்மை வேணுன்றதுக்கு பசங்களும் சின்ன சொப்பு சாமான் வேணுன்றது பொண்ணுங்களோ எவ்வளோ அடம் பிடிச்சி அழுதுருப்போம். அந்த அடம் வந்து நம்ம வந்து படிக்கிறதுல இருக்கணும். நம்ம வந்து என்ன ஆகணும் அப்படின்றது அது வந்து இட் ஷுட் பி லைக் அ தவம். வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியும் நீங்கள் மனசு வச்சிங்கன்னா. அது வந்து இப்போ நீங்கள்லாம் எத்தனை மணி நேரம் படிக்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள்லாம் கிட்டத்தட்ட 16 to 18 hours எக்ஸாம் படிக்கும் போது படிப்போம். அது வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும் எங்களுக்குள்ள. குரூப் ஸ்டடி பண்ணும்போது யார் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக தூங்குறது, எந்த ரூமில் லைட்டு. ஆனால் நாங்களாம் ஹாஸ்டல், இப்போ அவங்களுக்கு அந்த செட்டப் இல்லை. அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இன்னும் அது ஐ வாண்ட் டு செக் வெதர் இட்ஸ் ஸ்டில் தட் கல்ச்சர் இஸ் தேர். யார் ரூமில் கடைசியாக லைட் ஆஃப் பண்ணுறதுன்றது காம்படிஷன் இருக்கும். 2 மணி 2:30 மணி 3 மணி அப்படின்னு அது வரைக்கும் படிக்கணும். அவங்க வந்து 2 மணி வரைக்கும், அப்பா அவங்களோட நம்ம ஒரு 10 நிமிஷம் ஜாஸ்தி படிச்சிட்டோம், ஒரு 10 நிமிஷம் படிச்சுட்டு தூங்குறது இருக்கும். ஒரு நாள் வந்து பிரேக் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பிரேக்கே எடுக்க மாட்டோம். அது வந்து ஒரு ஐசோலேட்டட் வேர்ல்டாக இருக்கும். பிரேக்கே எடுக்காமல் படிப்போம். ஒரு நாள் விட்டுட்டோன்னா நம்ம வந்து அந்த எக்ஸாமில் ஒரு கொஷினை மிஸ் பண்ணிவிடுவோமா, நமக்கு ஒரு விஷயம் தெரியாமல் போயிடுமா. See, I don't know much about PO exams and all because I didn't prepare for it. I'm talking about on the UPSC and Group 1. ஸோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா, ஒரு டாப்பிக்கை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் அது பேப்பரில் வராது. மேபி ஒரு கண்டினியூஸ் சப்ஜெக்டாக இருந்தால் வரலாம். ஒரு நாள் சப்ஜெக்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் அது வந்து வேறு டாபிக் நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஒரு கொஷின் மிஸ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரைம் மினிஸ்டர் இஸ் கம்மிங் டு சென்னை. இஸ் கம்மிங் டு எங்கே வராரு, அடுத்து எங்கே போகிறாரு சொல்லுங்கள். இந்த சைட்லேருந்து பதில் வருது, இங்கே வரலையே. கோயம்புத்தூர் எதுக்கு வராரு, எதுக்கு வராங்க? சத்தமாக சொல்லுங்க, தெரிஞ்சதை சத்தமாக சொல்லணும். என்னங்க? வந்தே பாரத் கோயம்புத்தூர் இல்லைங்க, சென்னையில் இனாகிரேட் பண்ணுறாரு. சி இஸ் கம்மிங் டு முதுமலை தெப்பக்காடு டு கம் ஃபார் தட் எலிஃபென்ட் சாங்சுரி டு மீட். ஸோ நீங்கள் வந்து ஒரு குரூப் 4 படிக்கிறீங்கன்னா இந்த வருஷம் நோபல் படம் எந்த படம் வின் பண்ணுச்சு இந்தியாவில், அது தெரிஞ்சால் போதும். ஆனால் நீங்கள் ஒரு யூபிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் அந்த மாதிரி வந்து எலிஃபென்ட்ஸ்க்கு சாங்சுரி இருக்குது, எதை மாதிரி, அது என்ன ஸ்கீமில் அதை ஓப்பன் பண்ணாங்க, அது வந்து ஃபுல்லி சென்ட்ரலி ஃபண்டட் ஸ்கீமா ஸ்டேட் ஃபண்டட் ஸ்கீமா, எவ்வளோ வருஷத்துக்கு, எப்படி அதை மெயின்டைன் பண்ணுறாங்க, எஸ்ட்ரேஞ்சர்ட் எலிஃபென்ட்ஸ்னால் என்ன, அப்போ எலிஃபென்ட் பாப்புலேஷன் என்ன இருக்குது, எலிஃபென்ட்ஸை வந்து வேர்ல்டு லெவலில் என்னென்ன மாதிரி ஸ்பீசிஸ், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, இந்தியாவில் என்ன இருக்குது, என்ன டிஃபரன்ஸ் இந்தியாவில் இருக்க எலிஃபென்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அதிலே பேரலாக ஒரு ஆஸ்கார் வின் பண்ணியிருக்குன்னா அதை படிக்கணும். ஆஸ்கார் எவ்ரி வருஷம் என்ன நடக்குது, இந்தியாவில் சோஃபார் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரி என்ன, இந்த படத்தில் ஏன் இது வந்து வாங்குச்சு, வாட் இஸ் த அனாலிட், இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். என்னங்க சொல்லுங்க, யூ ஆர் ஓப்பன், ப்ளீஸ் டாக், யூ கேன் ஹேவ் பெட்டர் ஐடியா. யாரோ சொன்னீங்களே, சொல்லுங்கள். இவ்வளோ இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் மோர் ஓவர் தெப்பக்காடுன்றது எங்கே இருக்குது, அது எந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கா, ஈஸ்டர்ன் காட்ஸில் இருக்கா, இட் இஸ் அ ட்ரை ஜங்ஷன் ஆஃப் 3 states. அந்த ட்ரை ஜங்ஷனில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, ஜாகிரபிக்கலாக படிக்கணும். என்ன மாதிரி கிராப்ஸ் இருக்குது, என்ன மாதிரி அங்கே கல்டிவேஷன் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ஏதாவது இருக்கா, என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, அதே மாதிரி இன்டர்னல் செக்யூரிட்டிஸ் அட் ட்ரை ஜங்ஷன், வெதர் இட் இஸ் நக்சலைட் இன்ஃபெக்டட் ஏரியா, வாட், இவ்வளோ விஷயங்கள். ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா இவ்வளோ அனலைஸ் பண்ணி படிக்கும். இது வந்து ஒரு குரூப் ஸ்டடி. யூ ஷுட் ஹாவ் அ குரூப் because somebody will have a geographically oriented knowledge, somebody will have a current affairs oriented. படிக்கும் போது இன்னுமே எனக்கு இதெல்லாம் சொல்லும் போது ஐ ஃபீல் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் நாங்கள் இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி இவ்வளோ படிப்போம்.
இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நம்ம சிவில் சர்வீஸ் ஒரு எக்ஸாம் படிக்க வந்துட்டோம்னாலே ஹையஸ்ட் மோட்டிவேஷன் எது? ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணணுன்றது தான். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்குள்ளே அந்த ஃபயர் இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போகணும். இப்போ நானுமே இங்கே வந்தேன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஐ ரோட் வாஸ் இன் யூபிஎஸ்சி Central Police Officers exam. I became Assistant Commandant in CRPF. But that doesn't stop me. I wrote the other exam and I came to Tamil Nadu Police Service. So you should what you want to become அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கணும். சக்ஸஸ் பிசி முன்னாடி பேசினவங்க மாதிரி தான். சக்ஸஸ் இஸ் நாட் த எண்ட். ஆக்சுவலாக உங்களுக்கு சேலஞ்சே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்லி வென் யூ கிளியர் த எக்ஸாம், ஹவு யூ ஆர் ஜஸ்டிஃபையிங் யுவர் சர்வீஸ். நீங்கள் என்னவா சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. இட் இஸ் நாட் சர்வீஸ் அப்படின்ட்டாலே இட் இஸ் வந்து உங்களுக்கு இட் இஸ் நாட் அ ஜாப், இட் இஸ் அ சர்வீஸ். உங்களுக்கு வந்து கொடுக்க போகிற சேலரியோ பர்க்ஸ் அண்ட் அலவன்சஸோ இட் இஸ் ஃபார் யுவர் லிவிங். நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும் நீங்கள் என்ன லிவிங்க்கான தேவைக்கான ஒரு சேலரி தான். மணி இஸ் ஜஸ்ட் one part of your service. Other thing is what more you contribute to your service. அதுக்கு உங்களுக்கு continuous learning, quest for learning இருக்கணும். நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் அக்ரிகல்ச்சரில் POSOஸாக போனீங்கன்னா you should know the latest developments, how far you can make a change in your service. அதனால தான் வந்து யங்ஸ்டர்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு 40-45 இயர்ஸுக்கு எக்ஸாம் வச்சாலும் பாஸ் பண்ணுவாங்கல்ல. நம்ம கண்ட்ரியில் 40 to 45 எஸ்ஓ எக்ஸாமுக்கு எக்ஸாம் வச்சா கிளியர் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்கல்ல. ஏன் பண்ணுறது இல்லை? ஏன் ஏஜ் வந்து உங்களுக்கு அந்த 20s எடுக்கிறாங்கன்னா, யங் மைண்ட்ஸ், ஃப்ரெஷ் மைண்ட்ஸ், இம்பார்ட்டிங் ஆஃப் ஐடியாஸ், இதுக்காக தான் எடுக்கிறாங்க. ஸோ யூ டெவலப் தட் ஆப்டிடியூட் ஆஃப் லேர்னிங் எவ்ரி டே அண்ட் திங்கிங் எவ்ரி டே மார்னிங் வாட் யூ கேன் கான்ட்ரிபியூட் டு யோர் சர்வீஸ். நோ சர்வீஸ் இஸ் இன்ஃபீரியர். எவ்ரி சர்வீஸ் இஸ் பெஸ்ட் அட் இட்ஸ் ஓன். எந்த சர்வீஸ்க்கு போனீங்கனாலும் நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை ஒரு சர்வீஸ்லேயோ ஒரு பார்ட்டாக அங்கமாக தான் இருக்க போகிறீங்க. டெஃபினட்டாக யூ ஆர் கோயிங் டு கான்ட்ரிபியூட். நான் ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. எவ்ரி சிங்கிள் இண்டிவிஜுவல் ஹேண்ட்ஸ் டுகெதர் மேக்ஸ் த சர்வீஸ். 10 பேரில் 4 பேர் நான் நல்லா வேலை பார்க்கணும்னு நினச்சாலே அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட் வில் பி பெஸ்ட் டு த சொசைட்டி. இன்றைக்கி நான் பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறேன். தே ஹவ் கம் மோர் தேன் யூ ஹாவ் டு ஃபீல் த ஹாப்பினஸ் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். ஈவன் ஐ ஹாவ் அ சன், ஹி இஸ் கோயிங் 10th standard. வி நோ நீங்கள்லாம் வந்து ஒரு பேரண்ட் ஆகும்போது தெரியும், நம்ம செட்டில் ஆகணும், நம்ம ஒரு இதுக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு எண்ணம், கமிட்மெண்ட்டை விட நம்ம குழந்தைங்க ஆகணும் அப்படின்ற ஒரு செல்ஃப்லெஸ் ஒரு தாட், ஒரு டெடிகேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து உங்களுக்கு இப்போ புரியவே புரியாது. ஏன்னா நான் வந்து கிளியர் பண்ணி என்னோட இன்ஸ்டியூட்டில் பேசும்போதும் எனக்கு வந்து அது வந்து ஒரு பாதி புரிஞ்சு பாதி புரியாமல் தான் இருந்தது. பட் த ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ் இன் யுவர் லைஃப் ரொம்ப ரொம்ப இட் இஸ் நாட் ஈஸி. இட் இஸ் தேர் டெடிகேஷன் ஆஃப் தேர் என்டையர் லைஃப் டுவர்ட்ஸ் யூ. உங்களுக்கு வாங்கி கொடுக்க, சில பேரண்ட்ஸால் புக்கு வாங்கிறதுக்கு, உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஃபீஸ் கட்டுறதுக்கு, நீங்கள் போன காலேஜுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றத அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே கிடையாது. ஆனால் உங்களுக்கும் அது தெரியாமையே போயிடும். உங்களுக்கு நீங்கள் போய் ஒரு பேரண்ட்டாக நீங்கள் ஒரு ஃபீஸு கட்டும் போது தான் நம்ம அப்பா அம்மா எப்படி கட்டியிருப்பாங்க, அப்போது அவங்களோட லிமிட்டட் சேலரியில், லிமிட்டட் இதில் அப்படின்னு அன்னைக்கு நீங்கள் உணர்வீங்க. அன்றைக்கி அவங்களுக்கு ரொம்ப வயசாக இருந்திருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதுக்கான காரணம் நீங்கள் கிடையவே கிடையாது, உங்களோட பேரண்ட்ஸ் தான். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக யூ ஷுட் பி கிரேட்ஃபுல் டு தெம். நோ பேரண்ட் இஸ் பேட் இன் திஸ் வேர்ல்ட். அவங்க வெளியில் சொசைட்டிக்கு எப்படி வேணால் இருந்துக்கலாம். அவங்க குழந்தைங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குல்ல, தட் இஸ் காட்லினஸ். That thought process that my child should come up in life at any cost, even if I suffer, that's okay அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் நீங்கள் யூ ஷுட் ஃபீல் தட் காட்லினஸ் தட் யூ வில் நெவர் கெட் இன் லைஃப். நீங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நான் சொல்லிருக்கிறது ஒன்று தான். நீங்கள் எந்த சர்வீஸ்க்கு வேணால் போங்க, என்ன வேணால் போனுங்க, எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக வேணால் இருங்க,
that is not going to decide your quality as a human being. What you are being with your parents after being successful in life is much more important. That defines your quality. நீங்கள் உங்களோட பெற்றோர்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, கவனிச்சுக்கிறீங்க, நீங்கள் சர்வீஸ் வாங்கின பிறகு உங்கள் ஆட்டிடியூட் எப்படி மாறுது towards them defines your character. Your character starts at home. Don't let your parents down. And even in your personal life, be decisive what you want. You select your right partner who can be good to you and your life. ஏன்னா நிறைய பேர் சர்வீஸ்க்கு வந்த பிறகு நிறைய ட்ரைவ், அது வந்து ஒரு க்ரீடினஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம ஒரு ஆஃபீஸர் ஆகிட்டோம், ஸோ நம்ம வந்து இதை மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும். அண்ட் எஸ்பெஷலி மென், ப்ளீஸ் டோன்ட் கோ பிஹைண்ட் டவுரி. Please don't show your profession and sell yourself. Choose a right partner. Be happy with your family. Have a great life ahead. I really thank and I'm happy for Veranda Race Academy to produce such aspirants into and successful officers. You should grow up more and you should be dedicated more to the society. And I wish it is not only 1,656 this year. It should be in lakhs in years together. And I wish I will be part of the success story. Somewhere in Tamil Nadu only I'll be there. Definitely I'll part of that success story again. Thank you all.